நாளை காலை 5 மணிக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வரும் 20ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னா நம்ப முடியுதா? எத்தனை அழுக, எத்தனை துன்பங்கள், எவ்வளவு மனபாரம், இதை தீர்ப்பதற்கு எத்தனை வகையான பூஜைகள், பரிகாரங்கள், எத்தனை கோயிலுக்கு போனீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நாளை காலை 5 மணிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான சம்பவம் கடவுள் செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பதிவை கடந்து போகணும்னு நினைக்காதீங்க, பார்த்துட்டு கடக்கணும்னு நினைங்க. அப்பதான் கடவுளுடைய விசேஷமான சம்பவங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புதையல் கூட அந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான். ஆனால் இதை செய்வதன் மூலம் எல்லா ஜென்மத்திலையும் பயனடைவீர்கள். அது வரைக்கும் பத்திரமா உங்க மனசை பார்த்துக்கோங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்களும் உங்க வாழ்க்கையில உங்க தலையில கிரீடத்தை வைப்பதற்கு உண்டான முயற்சி. இதை விட்டீங்கன்னா மறுபடியும் உங்க தலையில கிரீடம் ஏறுமா ஏறாதா அப்படின்னு தெரியாது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, எப்ப பார்த்தாலும் நம்ம குழப்பத்தோடு இருக்கோம்ல. நம்ம மனசுல உண்மையிலேயே அமைதி இருக்குதா? ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? நான் என்னுடைய வாழ்க்கைய என்னுடைய விருப்பத்தின்படி நான் நல்லபடியா வாழணும், மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும், நம்பிக்கைக்குரியவனா நான் இந்த உலகத்தில் தொடர்ந்து ஜெயிக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஆசைகள் உள்ள புதைஞ்சிருக்கு. நம்மளோட ஆசைகள் உள்ள மறைக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்மால முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள் இங்க இந்த பதிவின் மூலமா உங்க மனசுல சில யோசனைகளை சொல்ல வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எந்த ஒரு பதிவையும் முழுசா கேட்டா மட்டும்தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும். நீங்க 30 நிமிஷம் கேட்குறீங்கன்னா அதுல 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்க மனசு அந்த பதிவிலையும், அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த பதிவு உங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளையும் காட்டும்.
அப்போ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு தேவையானது இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டா நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்க மனசுக்குள்ள அதற்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேருக்கு கடவுள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு இல்லை? இங்க எல்லாமே ஒரு பிராங்கா பேசுங்க. கடவுள் ஏதாவது கோச்சுப்பாரு, அதனால மாத்த மாட்டாருன்னு தெரிஞ்சும் மாத்துறாரு, மாற்றுவார் அப்படின்னு ஒரு பொய்யான கமிட்மெண்ட்டுக்குள்ள வாழவே வேண்டாம். எதிர்த்து நின்று சண்டை போடணும் கடவுள்கிட்ட. சில இடத்துல பிடிவாதமா வாங்கணும். அப்போ அவர் பதில் சொல்லுவாரு. இத நீ செஞ்சியா அப்படின்னு கேட்பாரு. நீங்க என்னைக்கு அவர்கிட்ட பிடிவாதமா கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஏன் தரலன்ற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அப்போ ஏன் தரல அப்படின்னா அங்க ஏதோ ஒரு டிமாண்ட் உங்ககிட்ட வைக்கிறாருன்னு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டிமாண்ட். எனக்கு என்ன டிமாண்ட் வச்சாங்க தெரியுமா? முதல்ல நீ ஆணவத்தால ஆடாத. உன் மேல தப்பு இருந்தா கூட நீ சீறி பாயிரியே, இது தப்பு இல்லையா? அதனால உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு மற்றவங்களை அதிகாரம் செய்யணும்னு நினைக்காத. அமைதியா போயிடு. யாரு உன்னை என்ன சொன்னாலும் சொல்லட்டும். ஏன்னா உன்னால அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கார்கள். இந்த மாதிரியான விஷயத்தை எனக்கு பாடமா சொல்லி கொடுத்தார். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஏன் இப்படி? நான் எவ்வளவுதான் அவமானப்படுறது, எவ்வளவுதான் தோல்வியை சுமக்கிறது. ஒரு ஒரு நொடி பொழுதும் என்னுடைய மனசுல அந்த டிக் டிக் சவுண்ட் இருக்கு, அது எனக்கே கேட்குது. அந்த அளவுக்கு நான் ஒரு பதட்டமான மனநிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கேட்கிற, அழுவுற, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க அவர்கிட்ட தொடர்ந்து. அப்போ மெடிடேஷன் பண்ண நேரத்தில் தான், ஏன்னா நம்ம மனசு எப்போ அமைதிய சாந்தத்தை ஏற்படுத்துதோ அப்பதான் அவர் பேசுறாரு. இப்ப 24 மணி நேரமும் குழப்பமான மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட அவர் பேசவே முடியாது. அவர் பேசினாலும் கேட்காது. ரெண்டாவது, ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் நீங்க என்ன கேட்கறதுன்னு உங்களுக்கும் தெரியாது. அப்போ நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய புரிதல் 100% இருக்கணும். ஆனா இங்க 100% புரிதல்களே இல்லை நமக்கும் சாயப்பாவுக்கும். அப்போ எல்லாமே கத்துன்னு கத்திட்டு நம்ம சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம மனசுல ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதியில அவர் பல விஷயத்த உங்களுக்கு போதிக்கிறாரு, பல விஷயங்கள். அப்போ எனக்கு அந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது தான் சில விஷயத்த சொன்னாரு. அப்போ இதுதான், உனக்கு ஏன் இவ்வளவு அகங்காரம், உனக்கு ஏன் இவ்வளவு ஆணவம், யாரு என்ன பேசினாலும் நீ பொறுத்து போ, இதை செய்ய முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு கேவலமா பேசினாலும் சரி, நான் பொறுத்து பொறுமையோட போனேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசுனீங்க, இன்னைக்கு அப்படியே அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்ப நான் ஒரே ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டேன், சாயப்பா அப்படின்னு. ஆனா அதை அவர்கிட்ட சொல்ல முடியாது. சொல்ல முடிஞ்சா சொன்னா அங்க ஒரு விவாதம் வந்துடும். அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்ற மாதிரி
இருந்துச்சுன்னா அது தோத்தும் போயிடும். அதனால மனசுக்குள்ள சாயப்பாவை அடிச்ச சாயப்பா அப்படின்னு. அப்போ அவரு கிட்ட நான் மன ரீதியா சாயப்பான்னு சொல்லும்போது அப்போ அவர் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட்டு எனக்குள்ள வந்தது. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் எப்படி சால்வ் ஆகுதுன்னா, எந்த ஒரு இடத்துலையும் வாதம் செய்யாம, எந்த ஒரு இடத்துலையும் அதிகப்படியான பேச்சுக்கள் பேசாம, எந்த ஒரு இடத்துலையும் என்னுடைய பலத்தை நான் நிரூபிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் அந்த இடத்துல இல்லாம பார்த்துக்கிட்டதால என்னோட பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்தது. ஒருத்தர் கோபத்தோட வரான் நம்ம வீட்டுக்கு அப்படின்னா அவன் கண்டிப்பா நம்மால ஏதோ பாதிக்கப்பட்டு இருக்கான். அந்த உள்ளுணர்வு கடவுள் கொடுத்தது. இன்னும் நீ கோபத்தோட தான் வருவியா, நானும் கோபத்தோட நிக்கிறேன் அப்படின்னா 2 பேருக்கும் இழப்பு. இப்ப கோபத்தோட வரக்கூடிய மனுஷங்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து உட்கார வச்சு முதல்ல சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை புரிய வச்சா பிரச்சனை தீருமா தீராதா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம மனசு சமாதானத்தின் அடிப்படையில் அமையணும். இப்ப நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னா, ஒரு போராட்டங்களும் ஒரு குழப்பங்களும் இருக்கிற மாதிரியான மனநிலையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எண்ணங்கள் அப்படிதான் உருவாக்கப்பட்டுச்சு. போக போக அது தப்புன்றதால தான் இது கடவுள் சொல்றாரு, அமைதியாகவும் குழப்பம் இல்லாமலும் இரு. எது வந்தாலும் சரி, கீப் சைலண்ட், கீப் சைலண்ட். அப்போ நான் அமைதியா இருக்கேன், அப்ப எதிரிகள் நான் தோத்து போயிட்டு தான் நினைச்சிடுவாங்களோ? உண்மையிலே இதுதான் நம்ம ரொம்ப பிரைமரியா இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம். நான் பலகீனப்பட்டதால் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. நிறைய மனுஷங்க கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? நான் தோத்து போயிட்டேன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அதனால தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வேலைகள்லாம் செய்யறாங்க. அது அவசியமே இல்லை, அது அவசியமே இல்லை. நீங்க இல்லாதத இருக்கிற மாதிரி காட்ட காட்ட அதுவே உங்களுக்கு மன பாரமும் மன அழுத்தமும் கொடுக்கும். அப்ப எப்படி நீங்க கடவுள் கிட்ட பேச முடியும்? 4 பேர் முன்னாடி நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு பண்றது தப்பே இல்லை. இல்லாத உன்னை இருக்கிற மாதிரி உருவாக்கி அதன் மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற மன நலம்னு ஒன்று இருக்கே, அது முழுவதுமாக பாதிக்கப்படும். இந்த கணவன் மனைவி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய இது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது வேண்டவே வேண்டாம். நீங்கள் தோத்து போகிற மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு படிக்கட்டா நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மனசு அப்படின்றது ஒரு பெரிய சொத்து, ஒரு பிக் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு விலையே பேச முடியாது. கோடியில பேசலாமா? அதை தாண்டி இருக்குதான்னு. அப்ப விலை பேச முடியாத ஒரு அரிய பொக்கிஷம் தான் அந்த மனசு. ஆனா அந்த பொக்கிஷத்தை நமக்கு அதனுடைய பயன்பாடு தெரியல. அதனால குப்பையில தூக்கி போடுறோம். அப்ப குப்பையில தூக்கி போட்டு இருந்த ஒரு பொருளை அந்த பொருளுடைய அனுபவமும் அந்த பொருளை ஹேண்டில் பண்றவனும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறான். அவன் எடுத்துட்டு போய் அவன் பயன்படுத்திக்கிறான். அப்ப நம்ம மனசு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் வாய்ந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய உள்ளுணர்வுகளை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த உள்ளுணர்வுகள் என்னென்னலாம் நம்மளை சொல்லுதுன்றதை ஈஸியா தெரிஞ்சிடும். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பதிவு முடிஞ்சு 1 மணி நேரம் நீங்க தனிமையில இருங்க. தனிமையில இருந்து உங்க உள்ளுணர்வு இதுவரைக்கும் என்னென்ன விஷயத்தெல்லாம் கோட் பண்ணி இருக்குதுன்னு பாருங்க.
உங்கள் உள்ளுணர்வு என்னென்ன குழப்பத்தில் வச்சிருக்குது, உங்களை என்னென்ன பயத்தில் வச்சிருக்குது, எதெல்லாம் தோல்வி வந்திருக்குது, இந்த தோல்வியால் நீங்கள் பட்ட வேதனை. ஸோ நீங்கள் உண்மையான மனிதனால தான் இருக்கீங்களா, இல்லை பிறர் முன்னாடி நடிக்கிறீங்களா? இது எல்லாமே அடுத்த 1 ஹவரில் உங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய திரை போட்டு சாயப்பா உங்களுக்கு உங்களுடைய உண்மையான விஷயத்தை சொல்ல போகிறார். இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் உங்களுக்கு தனிமை தேவை. வீட்டில் யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லையா, அந்த 1 மணி நேரத்தை ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கோங்க, இல்லை பொதுவான நேரத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு 12 மணிக்கு வருது, ரைட்டா? அப்போது ஒரு 4 to 5 இல்லை 3 to 4 மதியம் சொல்கிறேன், 3 மணியில் இருந்து 4 மணி வரைக்கும் தனிமையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் 5 மணியில் இருந்து 6 மணி, ஓகேங்களா? 5 to 6 மார்னிங். ஏன்னா மார்னிங் ஹவர்ஸ் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அந்த 1 மணி நேரம் உங்கள் உள்ளுணர்வு என்னென்னலாம் வச்சுருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆனால் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. உங்கள் கணவர்கிட்டையோ உங்கள் மனைவிக்கிட்டேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்கள் பலகீனத்தை யார் தெரிஞ்சாலும் அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. போகிற போக்கில் பயன்படுத்திப்பாங்க. யாருமே உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கல. ஆனால் எந்த மனுஷனும் கடைசி வரைக்கும் நண்பனாகவும் இருக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி ஆரம்பத்தில் அன்பாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து வாழ்வாங்க. பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுக்கறதாவது ஒன்றாவதுன்னு சொல்லி கணவர் மீசையை முறுக்குவார், ஏய் அப்படின்னுவார், மனைவி போடா அப்படின்னுவாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு பிரிவு. அப்போ நீங்கள் என்னென்ன விஷயத்தில் எல்லாம் உங்கள் கணவர்கிட்ட உங்கள் மனைவி கிட்ட உங்கள் பலகீனத்தை பற்றி சொன்னீங்களோ அதனால் நீங்கள் பயங்கரமாக தாக்கப்படுவீர்கள், மிக பலமாக தாக்கப்படுவீர்கள். சீரியஸ்லி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த 1 hour சொல்லும். எல்லாருமே நாளைக்கு டைமிங் வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் 5 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் தனிமை நாம் எடுத்துக்கிறோம். நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா? 5 to 6, காலையில் 5 to 6 எல்லோரும் அவங்க உள்ளுணர்வை என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. 5 to 6 அது அந்த முடிஞ்சாலும் பரவாயில்ல, அதே இடத்துல உட்காருங்க, எந்திரிக்காதீங்க. நாளைக்கு மெடிடேஷன் எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவர் உங்கள் வாழ்க்கையை காட்சிப்படுத்த போகிறார். ஒரு 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் உங்கள் மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்குது, அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அத்தனை விஷயமும் நாளைக்கு காலையில் 5 மணியில் இருந்து 6 மணிக்குள்ள எல்லா விஷயமும் தெரிய வரும். அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும், இதை கேட்குற அத்தனை பேரும் நிச்சயமாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல் யாரால செய்ய முடியும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெயரை நான் தனியாக எழுதி வச்சுக்கிறேன். அதே போல் யூடியூப்பில் நீங்கள் கொடுக்குற நேமில் தான் வரும். அது உங்கள் ரியல் நேமாக இருந்தால் விட்டுருங்க. சில நேரத்தில் அது ரியல் நேம் இல்லாமல் வேறு ஏதோ நேமில் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பெயரும் அதில் எழுதுங்க, தப்பே கிடையாது. யாரெல்லாம் நாளைக்கு 5 to 6 பயிற்சின்னு வச்சுக்கலாமா, அதில் கலந்துக்கிறவங்க அத்தனை பேரும் அதை செய்யுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. காலையில் 5 மணிக்கு வாழ்க்கையில் கடவுள் சின்ன சின்ன ஒரு நிகழ்வுகளை கொடுத்து பெரிய விஷயங்களை செய்ய வைக்கிறார். இது என் வாழ்க்கையில் நடந்தது மட்டும் இல்லை, இங்கே பல பேரோட வாழ்க்கையில் இது நடந்துச்சு. நடந்ததால இன்னைக்கு அவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
அன்பே சாயில ஆயிரக்கணக்கானோர் நல்ல பலன்களை பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் கமெண்ட்ல கூட சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, தப்பே இல்லை. எஸ், அன்பே சாயில நான் பலனை அனுபவிக்கிறேன். யாருமே உங்களை வற்புறுத்தல. ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம சேனல் ரீச் ஆகணும்னு சொல்லி நமக்கு இந்த இருட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டோம், செய்யவும் கூடாது. அதனால ஓப்பன் ஹார்ட்டடா சொல்லுங்க, எனக்கு எது வந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா என்னோட மனநிலை இப்போ எப்படி இருக்குதுன்னா, வெற்றியும் தோல்வியும் ஒன்றே. எனக்கு பொறுத்த வரைக்கும் நன்மையும், அடுத்தவங்க நீங்க எனக்கு நன்மை செஞ்சாலும் அதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன், அதையும் அன்பால நான் பெற்றுக்கிறேன். அடுத்தவங்க எனக்கு தீமை செஞ்சாலும் அதையும் நான் முழு மனதோட ஏற்றுக்கொள்கிறேன். முழு அன்பை தான் அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன். செப்டம்பர் 13 என்னோட பர்த்டேல இருந்து இந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன். அதாவது எனக்கு நெகட்டிவா சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அப்போ வரும்போது நான் மனசார பொங்குறேன். கோபம் கடலோட சீற்றம் மாதிரி வருது. ஆனா அது வரக்கூடாதுன்னு சொல்லி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி என்னோட பர்த்டேல இருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் காப்பாத்துறேன். யார் மேலேயும் கோபப்படக்கூடாது, எல்லாரையும் பேச விடணும். நமக்கு எதெல்லாம் ஓகேவோ அது ஓகே. ஆனால் மற்றவர்களுக்காக நாம் எதையுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. நீயா இரு. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் தான். ஆனால் இன்னமும் ஒரு படிக்கு மேலே நீயாக இரு. ஆனால் நான் நானாக இருக்கிறன்றதுக்காக அடாவடித்தனத்தை பண்ணக்கூடாது. கடவுளுடைய குழந்தையா இருக்கணும். அதுதான் உன்னுடைய ஒட்டுமொத்த அடையாளம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸிங் எனக்குள்ள வந்திருக்கு. அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. கண்டிப்பா சொல்றேன், அன்னைக்கு நடந்ததில்லை சாய்ராம், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறுச்சுன்னு நீங்க சாட்சியா இருப்பீர்கள். எத்தனை பேர் குழப்பத்தில் இருக்கீங்க தெரியுமா? எத்தனை பேர் தூக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அது நாளைக்கு 5 to 6 இல்லை. இந்த பயிற்சி செய்வதன் மூலம் நிச்சயமா அவங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும். இங்க அடிக்கடி ஒரு சாய்ராம் சொல்லிட்டே இருப்பாங்க, பிரியா அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ராம். அவங்க இது மாதிரி பலர் அவங்க கமெண்ட்ல சொல்றாங்க. எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனையோ பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூ, மென்டல் இஷ்யூஸ். ஸோ இந்த 2 விஷயத்தால தான் பாதிக்கப்பட்டு இருக்கும். இந்த 2 விஷயத்தால தான் வாழ்க்கை தடம் புரண்டு கிடக்குது. இந்த 2 விஷயத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். எல்லாத்துக்குமே வேகமா முடிவு கிடைக்கணும்னு அவசரப்படாதீங்க. அது உங்க வாழ்க்கையை பலகீனப்படுத்துற மாதிரி போயிடும். அது டோட்டலி பலகீனப்படுத்திடும். அப்போ கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? அமைதியாகவும் குழப்பமாகவும் அமைதியாக இரு, குழப்பம் இல்லாமல் இரு. நீ குழப்பத்தோட வந்தனா அமைதி கெட்டு போயிடும். அமைதி இல்லைன்னா நீயே கெட்டு போயிடுவ. நீ கெட்டு போயிட்டா எப்படி நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? எனக்கு என் கண் இருக்குது, அதனால இங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிக்கிறேன். என்னோட கண்ணை நான் குத்திக்கிட்டா நான் ரசிக்க முடியுமா? அப்போ எந்த இடத்துல அமைதி இருக்குதோ அந்த இடத்துல தெளிவு கிடைக்கும். இவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாருன்றது செய்தி கிடையாது, முக்கியமான விசேஷமும் இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாருடைய வீட்டிலையும் உங்களுக்கு எதிராக ஒரு வில்லனோ ஒரு வில்லியோ இருப்பாங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயம், கர்மாவின் ஆட்டம். இது எல்லாமே எல்லா வீட்டிலும் இருக்குது. படித்தவன் வீட்டில் இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டிகளும் இப்படிதான் இருக்காங்க. பெரிய பதவியில் இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டி இப்படிதான் இருக்காங்க. ஏழையா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டியும் இப்படிதான் இருக்காங்க. மிடில் கிளாஸ் அப்படின்ற வீட்டில் இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டியும் இப்படிதான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும்.
எல்லா இடத்துலையும் ஒரு வில்லனோ ஒரு வில்லியோ இருப்பாங்க. அந்த வில்லனும் வில்லியையும் மாற்ற வேண்டியது யாருன்னா கடவுள், நீங்க இல்லை. இன்னொரு வார்த்தை இருக்கு, சூப்பரா இருக்கும். நல்லோர்களை காத்து தீயவர்களை அழிப்பேன். நல்லோர்களை தான் காக்கிறது தான் கடவுளோட வேலை. இன்னொன்னு இருக்குது, தீயவர்களை அழிப்பேன். ஆனா நம்ம சாயப்பா என்ன பண்றாருன்னா, தீயவர்களை அழிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு தீயவர்களை மாற்றுவேன்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான வார்த்தை இல்லை? இப்போ உங்க கணவர் உங்களுக்கு எதிராக செயல்படுறாரு, அவர் தீயவர், சரியா? அப்போ அந்த தீயவர்களை அழிப்பாரா? அழிச்சிட்டாருன்னா உங்களுக்கு அது சந்தோஷமா சொல்லுங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கி மன ரீதியா உடல் ரீதியா கடைசியில் உங்க கணவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா? ஸோ கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. உங்க இடத்துல இருந்து நான் சொல்றேன், உங்க ஒவ்வொரு வழியும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ சான்ஸே கிடையாது. அப்போ கடவுள் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வழியை கொடுக்க மாட்டார். அதற்கு பதிலாக உங்களை மகிழ்விப்பதற்கான ஒரு விஷயமா உங்க கணவரை மாற்றுவாரு. உங்க கணவரை மாற்றி உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பாரு. அப்போ உங்களுக்கு சந்தோஷம். உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஆள் யாரு அப்படின்னா அது நீங்க தான் அப்படின்னு நீங்களே சிங்கம் போல கர்ஜிப்பீங்க, ரைட்டா? அதனால தீயவர்களை அழிக்க வந்தவர் இல்லை சாயப்பா, தீயவர்களை மாற்ற வந்தவர் தான். அதையும் மீறி தீயவர்கள் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் கொடுத்தோம், அதை அவர்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சூலாயுதந்தான் அதுக்கு பதில். இது சூலாயுதந்தான். ஆக மொத்தம் உங்கள் லைஃப் என்னைக்குமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் அப்படின்றது மட்டும் உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். என்னைக்கு அந்த பயிற்சியை முடிக்கிறீங்களோ, அதாவது 5 to 6 முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறும். இங்க பாருங்க, எதுவுமே ப்ரீ பிளான்ட் இல்லை. நான் பேசுறது இப்போ கூட உங்களுக்கு 2-3 டைமிங் கொடுத்தேன். ஃபைனலாக தான் 5 to 6 சொல்லியிருந்தேன். காலையில் 3 to 4 சொன்னேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மதியானம் பண்ணலாம் 4 to 5 அப்படின்னு. ஏன்னா இங்கே நிறைய குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க. ஸோ அது உங்களுக்கு அது சரியான நேரமாக இருக்காது, இல்லை? சரியான நேரமாக இருக்காது. அப்போது உங்களுக்கு சரியான நேரம் ஏர்லி மார்னிங் தான். ஆனால் ஏர்லி மார்னிங் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்போது அந்த பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் கடவுள் எப்பொழுதுமே தயாராக இருக்கார். எதுக்கு தெரியுமா? உதவிகள் உங்களுக்கு செய்வதற்கு. நீங்கள் உதவிகள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி எத்தனையோ உதவிகள் கேட்டிருக்கீங்க. அத்தனையும் என்ன ஆகுது? நம்ம சிஎம் வந்தாருன்னா மனு கொடுப்போம், தெரியுங்களா? அந்த மனு எங்கே போகுதுன்றது 2வது விஷயம். மனு கொடுப்போம். அப்போ அவங்க பிஏஓ யாரோ எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அவர் போனதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணுவாங்க. என்னப்பா பிரச்சனை? அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க இது சொல்கிறாங்க, ரோடு சரியில்லை, தண்ணி இல்லை, மின்சாரம் பிரச்சனையாக இருக்குது, அடிக்கடி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் போகுது. அப்போல்லாம் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரை, துறை டிபார்ட்மெண்ட்டை இது பண்ணி அந்த வேலையை வாங்குவார். ஏன்னா அதான முதல்வரோட வேலை. நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் நாம் ஓட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மனு கொடுக்கறது எதுக்கு? ஓகே, எல்லாமே அந்தந்த பர்சன்ஸ் போய் செய்வாங்க. போயிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்து, ஏன்னா ஊரே மனு கொடுக்கும்போது உடனுக்குடன் தீர்வும் கிடைக்கும். அதே போல் நாளைக்கு காலையில் 5 to 6 நம்ம இது அட்டன் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நீங்கள் தனியாக இல்லை, 2 பேருக்கு மேலே இருந்தாவே நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பலன் மிகுந்ததாக இருக்கும். சரியா? பலன் மிகுந்ததாக இருக்கும். தனி அறை இல்லை ஹாலு, எங்கேயோ ஒரு இடம், மொட்டை மாடி, எங்கே? ஏன்னா கடவுள் இங்கே தான் இருப்பார்னு சொல்ல, எல்லா இடத்துலையும் இருப்பார். எல்லா இடத்துலையும் இருப்பார். அதை புரிஞ்சுக்கணும்.
அதனால் 5 to 6 உங்களுடைய உள்ளுணர்வுகள் என்னென்னலாம் சொல்லுது, என்னென்னலாம் பயந்து இருக்குது, அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. 5 to 6 ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணி அதை மறுபடியும் தனியாக இருக்கும்போது நீங்கள் அதை கேட்கணும். அதை கேட்கும்போது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான ஒரு தெளிவை கடவுள் அங்கே கொடுப்பார். அங்கே தான் அவர் வேலை ஆரம்பமாகுது. ஏன்னா அதை நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பயிற்சியை 5 to 6 செய்கிறீங்களோ அதே நம்பிக்கையோட கடவுள் உங்களுக்கு சில யோசனைகளை சொல்லுவார். அது எப்போ சொல்லுவார்? நீங்கள் 5 to 6 பேசுகிறீங்க, உங்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, ரைட்? அப்போ சொல்ல மாட்டார். ஏன்னா உங்களோட ஒட்டுமொத்த பாரத்தையும் நாளைக்கு நம்ம கொட்டுறோம். உங்கள் ஃபோனில் ஆடியோவில் கொடுக்குறோம், ஓகேவா? ஆடியோவில் கொடுக்குறோம். எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்ஸு மறுபடியும் அதை கேட்டுட்டு திருப்பி அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அதை டெலீட் பண்ணிவிடுங்க. எனக்கு யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியக்கூடாது. இல்லை பரவாயில்ல, யாரும் என்னோடய ஃபோனில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் யாரோ பார்த்துருவாங்க அப்படின்னா டெலீட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பலகீனத்தால் நீங்கள் தாக்கப்படக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். உங்கள் குடும்பம் அன்பே சாய் குடும்பம். உங்களுக்கு 2 குடும்பம் இருக்குது. ஒன்று இரத்த உறவுகள், கணவர் மூலமாக வந்த உறவு, அந்த குடும்பம். இன்னொரு குடும்பம் என்னது? அன்பே சாய் குடும்பம். 2 கண்கள் மாதிரி. இந்த கண்ணு பெருசா, அந்த கண்ணு பெருசா, இந்த கண்ணு சேர்ந்ததா, அந்த கண்ணு சேர்ந்ததா, பட்டிமன்றம் வைக்கல. 2 கண்ணும் வேணும். இப்போ 2 குடும்பம். ஒன்று ஆன்மீக வாழ்க்கை, ஒழுக்கம், குடும்பத்தில் எல்லாரையும் விட்டு கொடுத்து எப்படி சந்தோஷமாக வாழ்வது, அதற்கு ஒரு கண்ணும். இன்னொரு கண்ணு ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிப்பதற்கான ஒரு கண்ணும் தான் 2 கண். அப்போ பலகீனத்தால் தாக்கப்படக்கூடாதுன்றது நான் சொன்னது கரெக்டு தானே? அப்போது நீங்கள் அந்த சொன்ன ஆடியோவை யாராவது கேட்டாங்க அப்படின்னா, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, நீ இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. அது சண்டையாக வந்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன். அன்பே சாய் பார்க்குற கணவன் மனைவியும் இருக்காங்க. நிறைய பேர் ஒத்துமையாக ஒரு 2 பேர் ஒன்றா கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்று தான். இல்லை பரவாயில்ல, எங்களுக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் ரகசியங்கள் நிற்கதான் செய்யும் ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்திலும். அதை நம்ம விட்டு விலகணும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது எதிரணிக்கு என்ன ஆகும்னா, இவ்வளவும் பண்ணியிருக்கியா, இத்தனை விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கியா அப்படின்னு. ஸோ அதிர்ச்சி இல்லாமல் போகணும். இனிமே நம்ம லைஃப் இப்படி தான். ஒரு உண்மையான புனிதத்துவம் வாய்ந்த மனிதர்களாக தான் கடவுள் இங்கே மாறணும்னு எதிர்பார்க்குறாரு இல்லை? அப்போ அதை நம்ம செய்யணும்ல. அதை செஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போகுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.